ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அலெக்ஸாஸ் கிச்சன். நான் உங்கள் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா மோதரா பழப்பு தொக்கு ரைஸ். அதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த வீடியோ ஏற்கனவே நாங்கள் எங்க சேனல்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் நீங்க நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நல்ல ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க அந்த ஷார்ட்ஸையும் பாருங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோல கடைசியில நாங்க ஒரு ஆஃப் ஆயில் செஞ்சு காட்ட போறோம். அந்த ஆஃப் ஆயில சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருந்தது. நீங்க அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ வாங்க அப்பளப்பு தொக்கு ரைஸ் எப்படி செய்யலாம்ன்றத பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ गाइस மோதிர அப்பளத்தை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எப்பவும் போல ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அப்பளத்தை போட்டு பொரிச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு गाइस. இப்போ அப்பளத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்பளத்தை நல்லா பொரிச்சிருச்சு गाइस. இப்போ அப்பளத்தை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ गाइस இப்போ அப்பளம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்பளப்பு தொக்கு ரைஸ் செய்ய போறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் என்ன இருக்குன்றத. பொடி நிறைய வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பொடி வச்சிருக்கோம்னா மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, குழம்பு மிளகாய் பொடி. இந்த பக்கம் என்ன வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் गाइस நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ गाइस எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டு ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை 3ஐயும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு गाइस. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம். அதை இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துச்சு இதையும் அப்படியே நல்லா கிண்டிடுங்க. ஸோ ஒரு சைடு நல்லா தக்காளி வதங்கணும் गाइस. இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இந்த அப்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கி வச்சுக்கலாம். ஸோ அப்பளத்தை நல்லா நொறுக்கி வச்சாச்சு गाइस. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த 5 பொடியை அப்படியே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 5 பொடி எடுத்து வச்சிருக்கோம். அந்த 5 பொடியை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிண்டிக்கலாம். ஸோ இந்த 5 பொடியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு गाइस. இப்போ நொறுக்கின அப்பளத்தை அப்படியே தட்டி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா 2 கிண்டுனாலே போதும். ஸோ சுவையான அப்பளப்பு தொக்கு ரெடி ஆயிடுச்சு गाइस. இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த சாதத்தை அப்படியே இதுக்கு மேல கொட்டி அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். கொட்டியாச்சு. அப்படியே இதை நம்ம 2 பேருக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம்.
சாதத்தை போட்டு வதக்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். அடுப்பு வந்து கூட வச்சிடக்கூடாது, சிம்மில் தான் இருக்கணும். சாதத்தை போட்டு நல்லா கிண்டியாச்சு கைஸ். அதோட அரோமா அருமையாக இருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லியலை இவர் தலையில் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு விட்டு இதே 2 வதக்கு லைட்டாக வதக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், சுவையான அப்பளப்பு தொக்கு சாதம் ரெடி. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ அருமையான அப்பளப்பு சாதம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான சைடிஷ் பண்ண போகிறோம். சைடிஷ் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு ஆஃப் ஆயில் தான் பண்ண போகிறோம். அதோட சேர்த்து சாப்பிடும்போது இதோட சுவை அருமையாக இருக்கும் கைஸ். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ கடைசியாக நம்ம ஆஃப் ஆயில் செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தோசை கல்லை வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கைஸ். இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தொக்கு இப்படி வர வச்சு அப்படியே லைட்டு அப்படியே மேலாக தூக்கி விட்டாலே போதும். அடுத்து மிளகு பொடி கொஞ்சோண்டு இதே அதை அப்படியே எடுத்து கொஞ்சோண்டு அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ அப்பளப்பு சாதம் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கான ஆஃப் ஆயிலும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சாப்பிட்டு பார்க்க சொல்லி எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அம்மா வாங்க. இன்னைக்கு வந்து அப்பளப்பு சாதம் செஞ்சுருக்கேன், அதுக்கு ஆஃப் ஆயில் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நல்லா டேஸ்டா இருக்கு கைஸ். இதே மாதிரி நீங்க வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கு கைஸ். ஸோ இதோட டேஸ்ட் கைஸ், நம்ம கடையில் இந்த மசாலா பூரி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கு. நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ பண்ணலாம் அதையும் கூட நீங்கள் சொல்லுங்க, நான் அந்த வீடியோவும் கூட நான் போடுறேன், சமைச்சு நான் வந்து போடுறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய். About to break while everyone I know's out on a trip, on a boat, on a lake. I'm tired.